வணக்கம். இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தமிழகத்தின் தலைசிறந்த நகராட்சி என்று சான்றிதழ் பெற்ற கோவில்பட்டியில் பிரதமரின் கழிவறை திட்டத்தின் கீழ் போட்டோகிராபிக்ஸ் மூலம் ஆவணங்களை இணைத்து மோசடி செய்தது அம்பலமாயிருக்கிறது. தவறு நடந்துள்ளது உறுதியானதால் நடவடிக்கை பாயுமா? கோவில்பட்டி நகராட்சியில் பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் கழிவறை திட்டத்தில் மெகா மோசடி நடைபெற்றதை நமது நியூஸ் 18 தொலைக்காட்சி கடந்த வாரம் அம்பலப்படுத்தியது. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் மேலே தான் ஆகுது. என்னது நீங்க கட்டிட்டீங்களா? நான் கட்டிட்டேன். வந்து பாருங்க, கட்டி தான் இருக்கு. சரி, ரூபா கொடுத்தாங்களா? உள்ள கொடுக்கல, ஒத்துக்கவே தரலையா? நான் கடவுங்களே கட்டினேன். ஒரு வருஷம் அந்த பொம்பளை தான் வருது. இதான் வந்துருமா, பேர வந்துருமா, இப்போ வந்துருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வச்சு வர மாட்டேங்குது. என் மகனாச்சும் கேட்க மாட்டேன், வேலையை போயிடுவான். நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இந்நிலையில் இந்த மோசடி தொடர்பான விசாரணை அறிக்கை நமது தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளது. அதில் உள்ள தகவல்கள் மேலும் அதிர்ச்சி அளிக்கின்றன. போட்டோஷாப் மூலம் மோசடி நடந்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி நடந்தது இந்த மோசடி? கோவில்பட்டி நகராட்சியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் முதலில் 1476 பயனாளிகள் தேர்வு செய்யப்படுகின்றனர். பின்னர் திருத்திய பட்டியலின்படி இந்த எண்ணிக்கை 1570 உயர்த்தப்படுகிறது. இதையடுத்து கூடுதலாக 60 நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. இதற்கு உயரதிகாரிகள் ஒப்புதல் பெறப்படவில்லை. முறைகேடு புகார்களை அடுத்து நகராட்சி சார்பில் இந்த 60 நபர்களின் வீடுகள் உள்ளிட்ட 131 வீடுகள் ஆய்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன. இவற்றில் எதிலுமே புதிய கழிவறைகள் கட்டப்படவில்லை என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. பழைய கழிவறைகள் உள்ள வீடுகள் தேர்வு செய்யப்பட்டு அவை பயனாளிகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. பயனாளிகளாக காட்டப்பட்டவர்களையும் எங்கேயே உள்ள கழிவறைகளையும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துள்ளனர். பின்னர் அந்த புகைப்படங்களை போட்டோஷாப் முறையில் இணைத்து பயனாளிகளுக்கு கழிவறை கட்டி கொடுக்கப்பட்டு விட்டதாக ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. ஒரே முகவரியை 2 பயனாளிகளாக குறிப்பிட்டு 2ற்கும் தனித்தனியாக மானியத் தொகை பெறப்பட்டுள்ளது. இந்த விதத்தில் 2 முகவரிகள் சிக்கியுள்ளன. இந்த மோசடியில் மிக முக்கியமான அம்சம் மயில் கர்ணன் என்பவர் ஒப்பந்ததாரராக நியமிக்கப்பட்ட விதமும் அவருக்கு காசோலை வழங்கப்பட்ட விதமும் தான். 2017 ஜனவரி 12ஆம் தேதிதான் மயில் கர்ணன் என்பவர் ஒப்பந்ததாரராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் முதல் நாள், அதாவது ஜனவரி 11ஆம் தேதி அவர் ஒப்பந்ததாரராக நியமிக்கப்பட்டதாக நகராட்சி ஆணையாளர் தனது உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். மேலும் 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 2017 ஜனவரி 5ஆம் தேதி வரை 8 முறை மயில் கர்ணனுக்கு ஒப்பந்ததாரர் என்ற முறையில் கழிவறைகளுக்கான நிதி 1,60,000 ரூபாய் காசோலையாக வழங்கப்பட்டுள்ளது. ஒரு ஆர்டர் காப்பி கொடுக்கணும், ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் ஒப்பந்தம் போடணும். இப்படிலாம் ஒப்பந்தம் போட்டு தான் அந்த ஒரு கக்கூஸ் கட்டுவதற்கான தொகை கொடுக்கணும். ஆனால் எந்த ஒரு விதிமுறையும் பின்பற்றப்படலை. ஒரு ஆர்டர் காப்பியில் இந்த சம்மந்தப்பட்ட முதல் குற்றவாளியை சொல்லப்படுகின்ற நீதிமன்றத்தால் நகராட்சி சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்டான்லி குமார் அவருடைய கையெழுத்து மட்டுமே இருக்குது. மற்ற பொறியாளர் கையெழுத்து இல்லை, இணை பொறியாளர் கையெழுத்து இல்லை. அது யார் கையெழுத்தும் இல்லாமல் ஏதோ அன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டத்தை பாலடிக்கணுங்கிற விதத்தில் மிக மோசமான செயல்பட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய வளரும் இந்திய தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழுக்குன்னு கோவில்பட்டி நகராட்சி நடந்துருக்கு. ஒருவர் ஒப்பந்ததாரராக நியமிக்கப்படுவதற்கு முன்பே அவருக்கு மானிய திட்டத்தின் கீழ் நிதி வழங்கப்பட்டது எப்படி என ஆய்வுக்குழு கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் ஒப்பந்ததாரராக நியமிக்கப்படாத மயில் கர்ணனின் மனைவி செல்வரத்னம் ஜாய்ஸ்லின் என்பவருக்கு 19 கழிவறைகளுக்கான நிதி வழங்கப்பட்டுள்ளது. இதுவும் எப்படி நடந்தது என கேள்வி எழுந்துள்ளது.
இந்த மெகா மோசடியில் பயனாளிகளின் ஒப்புதல் கடிதம் இல்லாமலேயே துப்புரவு அலுவலர் ஸ்டான்லி குமார், மேலாளர் முத்துக்குமார் ஆகியோர் ஆணையாளரிடம் காசோலைகளில் கையெழுத்து வாங்கியுள்ளனர். மொத்தத்தில் எந்தவித முறையான ஆவணங்களும் தயாரிக்கப்படாமல், உண்மையான பயனாளிகள் தேர்வு செய்யப்படாமல், அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்யாமல் கழிவறை திட்டத்தில் கனஜோராக மோசடி நடந்துள்ளது. இதேபோன்று போட்டோஷாப் மூலமாக வெவ்வேறு புகைப்படங்களை வெட்டி ஒட்டியதை நகராட்சி ஆணையர் ஏன் கவனிக்கவில்லை? நிபுணர் தரும் விளக்கம் என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வயல்வெளியில் எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் இருக்கார் இல்லையா, அப்போ வந்து இவர் வேணாம் அப்படின்னா இவரை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு இதை தனியாக எடுத்துட்டேன். இவரை தனியாக எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு பின்னாடி என்ன வேணுமோ, எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாய்லெட்டில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோ, இல்லை வேறு ஏதாவது டாய்லெட்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ், இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் அந்த மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இது மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். இப்போ இந்த ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க ஃபோட்டோலேயே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ எப்படி பாருங்கள், இந்த டாய்லெட் இருக்குங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட்டு, அந்த வியூ சொல்லுவாங்களே, இந்த வியூ அந்த நம்ம பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போதே இந்த வியூவில் எடுத்துப்பாங்கன்னு ஒரு ஃபோட்டோ சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வியூவே கிடையாது. பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், ஒரு சாரீஸ் மேலே கட் பண்ணியிருக்கு. இந்த ஷேடோ பாருங்கள், இந்த ஷேடோவே இதுக்கு மேலே வரல பாருங்கள். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோவே வரல. இது வந்து ஷேடோ வந்து என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேடோ இங்கே விழுது, இந்த நடுவில் பாருங்கள், இந்த கேப்பில் வந்து ஷேடோவே இல்லை. இங்கே வந்து ஷேடோ வருது, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஷேடோவே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஃபோர்ஜரி பண்ணலாம். இதே ஃபோட்டோ தான் இதுவும், இடத்த மட்டும் மாற்றிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் அதே தப்பு பண்ணியிருக்காங்க. ஷேடோவே இந்த இடத்துல இல்லை, இங்கே ஒரு ஷேடோ வருது, ஆனால் இங்கே ஒரு ஷேடோவே இல்லை, ஆனால் இங்கே ஷேடோ விழுது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட பெர்ஸ்பெக்டிவே தப்பு. எப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோஷாப் பண்ணால் இது தப்பு அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். இது வந்து எல்லாமே வந்து அவங்களா செட் பண்ண ஃபோட்டோஸ். இது எல்லாமே கோவில்பட்டி நகராட்சி மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் கழிவறை திட்டத்தில் நடந்த மோசடிகளை விரைந்து விசாரித்து ஊழலை அம்பலப்படுத்தி குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. அரசு நடவடிக்கை எடுக்குமா?